பீச்சுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் எங்கே போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பீச் ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு பீச் சுற்றி பார்க்கலாம். எங்கள் தம்பி தண்ணியை பார்க்குறதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். தண்ணியில் போன டைம் வந்து தண்ணியில் போயிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்துட்டான். அந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் அவன் எப்படி ஜாலியாக இருக்கா பயப்படுறானா என்னன்னு. எங்கள் பாப்பாவும் எங்கள் விஷாவும் போயிட்டாங்க, கடலுக்கு போயிட்டாங்க. பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம். எங்கள் பாப்பாவுக்கு பீச்சுக்கு வரதுல அவ்வளோ ஒரு ஆர்வம். பாப்பா கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே கேட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போகிறதுக்கு என்னன்னு. பீச்சுக்கு போகலாம்ப்பா பீச்சுக்கு போகலாம்ப்பா பீச்சுக்கு போகலாம்ப்பா. ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நாங்கள் பீச்சுக்கு வர ஐடியாவே இல்லை, வேறு எங்கன்னா போகலான்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் என்ன பாப்பா வந்து பீச்சுக்கு தான் போகணும் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும். தம்பி பாருங்க சூப்பராக நிற்கிறான் பாருங்க. அப்போ கொஞ்சம் பயமா இருக்குது அவனுக்கு. ஆமா, அவன் நிக்கிற இடத்துல காலில் மண்ணு குழியா போகுது இல்லைங்களா, அது வந்து அவனுக்கு பயமா இருக்குது. ஐயோ என்ன ஆட்டம் போடுதுங்க பாருங்க ரெண்டும். அவனுக்கு பயமா இருக்குது தம்பி. நீங்க பாரு ரெண்டும். அம்மா ட்ரெஸ் நனைஞ்சிட போது அம்மே. தண்ணி எப்படி சில்லுன்னு இருக்கா? என்னது என்னது இது? சிப்பியா? சிப்பி. விஸ்வா பிடிச்சிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க குட்டிதானா, உயிரோட தான் இருக்கு. எப்படி நெல் நானே இப்பதான் பாக்குறேன். அப்ப எங்க பாருடி தம்பி, ஒரு மாதிரி வெயிட் பாரு. நத்தை தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சிப்பி இப்போதான் நான் பார்க்குறேன். என் தம்பிக்கு கையில் அது பீச்சுக்கு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கடை தெருவில் போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம். டைம் ஆயிடுச்சு, பசிக்குது. அதனால் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். தண்ணி ரொம்ப பயங்கரமாக செம்ம ஜில்லுன்னு. ஆனால் தண்ணி சூப்பராக கிளியராக இருந்தது. போன டைம் வர பார்த்து ஒரே குப்பையாக இருந்தது. ஆனால் இந்த டைம் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. அப்போ பீச்சுக்கு வரணும்னு எங்கள் பாப்பாவோடைய ஆசையை நிறைவேற்றியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எதனால சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். தம்பி கருப்பத்து பிடிக்கிறான். இன்னைக்கான கூட்டம் பரவாயில்ல. நேற்று கூட்டமா இருந்திருக்கும் போல இருக்கு. ரொம்ப அலங்கோலமா இருக்கு. தண்ணி கிட்டலாம் இல்லை, இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அங்கே இருக்கு.
தள்ளி பிடிச்சிக்குவோம். விஸ்வா சுத்தமாக நனைஞ்சிட்டான். நானே நனைஞ்சிட்டேன். நானே வீடு இறங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு ஆர்வம் கொள்ளாருன்னு நல்ல தண்ணியில் விளையாண்டாச்சு. ஈவினிங்கில் திறப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே எல்லாம் விளையாடுற இடம்லாம் இருக்குது. ஈவினிங்கில் திறப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஈவினிங் வரைக்கும்லாம் இருக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுல் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாரு, இங்கே பாரு அப்போ குட்டி, இங்கே பாரு தம்பி, இங்கே பாரு, இங்கே பாரு சின்னூட்டியா. இன்னும் விளையாடுறதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்காண்டி பாப்பா தம்பிலாம் ஏறி போயிட்டு உட்காந்துருக்காங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணாக்கா காசு, ஸ்டார்ட் பண்ணாமல் ஃப்ரீயாகவே போயிட்டு உட்காந்துட்டு வரட்டும் கொஞ்ச நேரம். பாருங்க திட்ட போகிறாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. போது இறங்குங்க. விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து ஃப்ளைட் மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி. இது வந்து காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ராகன் ராட்னம். இது ட்ராகன் ராட்னம். அப்புறம் ட்ரெயின்லாம் இருக்குப்பா. இந்த டைம் தான் நாங்கள் பார்க்குறோமே. அது வந்து கொஞ்சம் அந்த துள்ளுறது இருக்குதுங்களா, துள்ளுறது. அது வந்து குதிரை தெரியுதுங்களா, குதிரை. அது குதிரை போகிறது. ட்ரெயின் இன்னும் நைட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. இன்றைக்கி சண்டே தானே, அதனால் நைட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. சூப்பர் சூப்பர், செம்மையாக இருக்குது. ட்ராகன் தான்ப்பா, சூப்பராக இருக்குது. இது வந்து தம்பி பயப்படுறாங்க. உட்கார வைக்க பார்த்தே சுற்றுதுல, அதனால பயப்படுறான். காசு நாங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு உக்காந்துட்டு போகிறோம் பாருங்க. பாருங்க எங்கள் விஸ்வாவும் எங்கள் பாப்பாவும் போயிட்டு உக்காந்தியாச்சு ட்ரெயினில். வாங்க ட்ரெயினில் போகலாம். உண்மையான ட்ரெயினில் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் பொம்மை ட்ரெயினில் போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஒன்றுனா, பீச்சுக்கு போனதில் ஒரு சோகம். என்ன சோகம்னா, அந்த ட்ரெயினில் பசங்க போயிட்டு உக்காந்தாங்க இல்லைங்களா. சரி, நானும் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தம்பி வந்து கீழே ஃபோனை தள்ளி விட்டு கீழே ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜர்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு போனோம். ஆனால் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. என்னன்னே தெரியல. ஆன் பண்ணி பார்த்தோம். இவங்ககிட்ட சொன்னது இவங்க வந்து அந்த கேப்பில் வந்து பைக் எடுக்க போனாங்க. பைக் எடுக்க போன கேப்பில் நாங்கள் போயிட்டு அந்த ட்ரெயின் இதில் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக போனோம். ஆனால் கடைசியில் எடுக்க முடியல. ஃபோன் வந்து கீழே விழுந்ததுனால லைட்டாக கிராச் வந்துடுச்சு. இப்போ தான் மொபைல் வந்து சரி பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்களா, கொஞ்சம் திட்டு வாங்கினே வந்தாச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோன் வந்து கீழே விழலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பீச்சில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஃபோன் கீழே விழுந்ததுனால எல்லோரும் கிளம்புங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. அப்பா தானே. என்ன ஆச்சுன்னா,
என்ன போனதுக்கு ஒரு சர்பத்து மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு, சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன், நம்ம போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு. ஏன்னா பசங்களாம் வேறு வந்திருந்தாங்களா, சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவங்க போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வரட்டும், நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் போனது இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சா. அப்படியே என்ன பண்ணாங்க, ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தாங்க, அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம், பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்திருக்காங்க, சாப்பிட்டு போகலான்னு சொன்னதும் சரி ஹோட்டலில் அப்படியே வழியில் சாப்பிட்டு போகலான்ட்டு. ஆனால் இன்றைக்கி நேரம் பாருங்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நாய் படாத பாடுபட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாப்பாடே எந்த ஹோட்டலுமே இல்லை. இன்றைக்கி என்ன பொங்கல் முடிஞ்சு லீவுனாலையா இல்லை தை அமாவாசைன்றதுனால கடை இல்லையா தெரியல, எங்கேயோ ஒரு கடை தான், அந்தந்த கடையில் கூட்டம், உட்காந்து சாப்பிட முடியாததுனால சரி இன்னொரு கடையில் பார்க்கலாம், இன்னொரு கடையில் பார்க்க எங்கள் ஊருக்கே வந்தாச்சு. சரி போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மதியம் வந்து சாப்பாடு இல்லை, சரி பீச்சுக்கு போகிறோமே எப்படி லேட் ஆகிடும், நம்ம மதியம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் சமைச்சி சாப்பிட்டாச்சு, மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுனா எங்கள் ஊர்லேயும் உள்ளே போயிட்டு பார்த்தாக்கா எந்த கடையுமே இல்லை, ஹோட்டல் கடையே எதுவுமே கிடையாது, டீ கடை கூட கிடையாது. அப்புறம் ஒரே ஒரு கடை மட்டும் இருந்தது, அதில் பார்த்தா செம கூட்டம். அப்புறம் அதை தாண்டி வடலூருக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வடலூருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாமான்னா சரி வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறமா ஏதோ அங்கேயும் வந்து ஒரு சில கடை மட்டும்தான் இருந்ததே, ஒரு சில கடை மட்டும் சரி நம்ம வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வாங்கலான்னு போனாங்க. ஆனால் அன்றைக்கி சரி ரைஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்போ மணி 3 ஆகிடுச்சிங்களா, அதனால் ரைஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அப்புறம் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததும் மொபைல் வந்து சரி ஒரு வேளை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா, சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டு பார்த்தோம். சார்ஜர் போட்டு தான் ஆன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் சட்டுன்னு ஆன் ஆகவே இல்லை, அப்படியே அந்த சார்ஜர் பாயிண்ட் அப்படியே தான் நின்றுது வரைக்கும். ஆனால் 22 பாயிண்ட் சார்ஜர் காமிக்குது, ஆனால் ஃபோன் ஆன் ஆகவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்ததுமே போட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு இப்போ தான் மொபைல் எடுத்து இப்படி ஆன் பண்ணுறேன், ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. பீச்சுக்கு போன கொள்ளையாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். சரி ஃபோன் வந்து கீழே விழுந்ததுனால கொஞ்சம் சங்கடமாகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் வந்து மொபைல் வந்து சரி பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்களா, பத்திரமா வச்சுருக்க மாட்டியான்னு மட்டும் சொன்னாங்க, அவ்வளோதான். என்னன்னா எதனா ஒன்று பண்ணாக்க திட்ட மாட்டாங்க, திட்டினா கூட சரி நம்ம திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கலாம். அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்ததும் மொபைல் வந்து ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பீச்சுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் பாப்பாவுக்கும் பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாலும் அதுவும் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போன வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.